நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் போகிறதுக்கான டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 1/10/2024 வந்துட்டு அதிலிருந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே போகணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஒவ்வொரு பாஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ சிங்கப்பூர் வந்து விசா வந்ததுக்கப்புறம் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டைப் ஆஃப் பாஸாக பார்ப்போம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டு, ஒர்க் பர்மிட்டு, டிஇபி பாஸ், டூரிஸ்ட் விசா, சிப்யார்ட் பர்மிட்டு, மெரின் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட், இந்த மாதிரி இத்தனை டைப்ஸ் ஆஃப் பர்மிட் இருக்கு. என்னென்ன பர்மிட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நான் அந்த சொன்னோன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பர்மிட்டுக்கு நீங்கள் போறீங்களோ அதுக்கு வந்துட்டு தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. தெளிவாக என்னென்ன டாக்குமெண்ட் நமக்கு வேணும் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் ஏஜென்ட்டை நீங்கள் கேளுங்க. உங்கள் ஏஜென்ட்டை ஏதாவது இந்த டாக்குமெண்ட்லேருந்து ஏதாவது கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஏஜென்ட்டை கேட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. பிரிண்ட் அவுட் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக இது இந்தியா ஏர்போர்ட்டில் நிறையா நடக்குது. அதனால் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இ பாஸுக்கு பார்த்துருவோம். இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்திருப்பாங்க. அந்த ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிறவங்க நீங்கள் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இல்லாமல் போகிறீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் தேவையில்லை. என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் பார்த்தீங்கன்னா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் இருந்தால் ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக உங்களோட விசா, ஐபிஏன்னு சொல்லுவாங்க, இல்லைனா விசான்னு சொல்லுவாங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமேட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் டிக்கெட். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு 2 வேக்சின் போட்டிருக்கணுமான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பாக 2 வேக்சின் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து உங்கள் முதலாளிகிட்ட கேட்டுருங்க, நான் தங்குற ரூமை எம்ஓஎம்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவங்க ஆமாம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு வந்துட்டு டாக்குமெண்ட்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்றத அட்ரஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐசிஏல கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ் பாஸ். எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்சி அரைவல் கார்டு, ரூமு டிக்கெட். ஓகேங்களா? இது மட்டும் இருந்துச்சுனாவே போதும். ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அதை எஸ் பாஸ்லையும் கேட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட எஸ் பாஸுக்கும் இ பாஸுக்கும் சேமான டாக்குமெண்ட் தான் வரும். அடுத்தது என்டிஎஸ் பர்மிட். இந்த பர்மிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு பேப்பர் கண்டிப்பாக கையில் இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், என்டிஎஸ் பர்மிட் கண்டிப்பாக பாண்டு பேப்பர் வேணும். ஓகேங்களா? என்டிஎஸ் பர்மிட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சொல்கிறேன், விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட், டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பர், ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களான்னு கேட்டுக்கோங்க, எஸ்ஜி அரைவல் கார்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி வந்துட்டு என்டிஎஸ் பர்மிட்டுக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கணும். என்டிஎஸ் பர்மிட்டிற்கு பாண்ட் அவசியம். அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸ். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் இன்னமுமே வந்து அங்கே படிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. திரும்பவும் படிக்கிறதுக்காக மட்டும் சிங்கப்பூர் போங்க. தயவுசெய்து அங்கே போய் வந்துட்டு பார்ட் டைம் பார்க்கலாம், இல்லை அங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் போகாதீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போனால் மட்டும்தான் அங்கே பார்ட் டைம் ஜாப் பார்க்கணும். அதர்வைஸ் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பார்க்கக்கூடாது. ஸோ நீங்கள் படிக்கிறதுக்காக போகிறீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ் வச்சுக்கோங்க. எஸ்சி அரைவல் கார்டு, டிக்கெட்டு. ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். அடுத்தது வந்துட்டு டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸை பற்றி பார்ப்போம். டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாங் டைம் கிடையாது, ஷார்ட் டைம் விசா தான். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, இது 3 மட்டுமே இருந்தால் போதும். ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? விசா, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, இது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. பாண்டு பேப்பர் அந்த மாதிரி எதுவுமே இதுல வராது. ஸோ டிஇபி பாஸும் டிடபிள்யூ பாஸுக்கும் இந்த டாக்குமெண்ட் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா? அடுத்தது டூரிஸ்ட் விசாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் சர்டிஃபிகேட் கூட தேவைப்படாது. ஜஸ்ட் விசா, டிக்கெட் மட்டும் இருந்துச்சுனாவே போதும். நீங்கள் வந்து ஷார்ட் டைம் விசா தான். ஸோ அதனால் விசா, டிக்கெட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒர்க் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட், இந்த 3க்குமே ஒரே விதமான டாக்குமெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து குவாரண்டைன் இன்னமுமே சிங்கப்பூரில் இருக்குது. ஓகேங்களா? ஆன்போர்டிங் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் 3 நாள், 2லேருந்து 3 நாள் அங்கே தங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஐபிஏ இருக்கணும். ஐபிஏ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் இப்போ நிறையா பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ரூம் வந்து நிறையா பேருக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ அதனால் ஐபி வந்து நிறையா பேர் போக முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். ஆன்போர்டிங் சென்டர் வந்து புக் பண்ணணும். ரூம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த உடனே ஆன்போர்டிங் புக் பண்ணிடுவாங்க. ஆன்போர்டிங் ஓரளவுக்கு ஈஸியாகவே கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஊசி போட்டுக்கணும், 2 ஊசி போட்டுக்கணும். அந்த வேக்சின் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி பாண்டு பேப்பர் தந்துடுவாங்க. கண்டிப்பாக பாண்டு பேப்பர் வேணும். அடுத்தது எஸ்சி அரைவல் கார்டு கண்டிப்பாக வேணும். கிளம்புறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எஸ்சி அரைவல் கார்டு வந்துடும். டிக்கெட்டு, இது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ வந்துட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன், ஐபிஏ, ரூம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஆன்போர்டிங் சென்டரு, வேக்சின் சர்டிஃபிகேட், பாண்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் டிக்கெட் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் போடுங்க. அதுக்கு முன்னாடி டிக்கெட் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் ஆன்போர்டிங் சென்டரோ இல்லை ரூமோ கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டிக்கெட்டை மாற்றுற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படின்றப்போ உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு எந்த டாக்குமெண்ட் தேவையில்லை. நீங்கள் வந்து இந்தியா சிட்டிசனாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா விசா வேணும். உங்களுக்கு டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னா போதும். இல்லை நான் வந்து சிங்கப்பூர் சிட்டிசன் அப்படின்னா டிக்கெட் மட்டும் இருந்தாலே போதும். டிக்கெட்டு பாஸ்போர்ட் வச்சு நல்லபடியாக நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்றது இந்த 10வது மாதத்துக்கு இதுதான் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு யாராவது வெளியே சிங்கப்பூருக்கு போகிறாங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு நல்லபடியாக போக சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.